S7 Aqua, 100% pure water, pure health. 2 years pump warranty, 1 year full maintenance. இந்த உலகத்தை நுட்பமாக நொடி பொழுதில் இதுதான் உலகம், இதுதான் மனிதன், இவன் இப்படி தான் இருப்பான்னு கிரகிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்தவர்கள் தான் இந்த கடகராசி நேயர்கள். உங்களை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்கறதுனால உங்களுக்கு பிரச்சனை வருது. அவளை நான் திட்டமிட்டது சரியாக நடக்கணும், அது எப்போ நடக்கும், இதுதான் உங்களோட கேள்வி. வணக்கம். S7 டிவைன் அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். கடகராசி என்றாலே எல்லோரும் எளிமையாக புரிஞ்சிக்கிற ராசி. இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்தவர்கள் தான் இந்த கடகராசி நேயர்கள். இவர்களுக்கு மிக அற்புதமான சில விஷயங்கள் உண்டு. இரவு பகல் தூக்கம் வராது. ஒரு கடமையை செய்யணும்னு நினச்சிட்டா அந்த கடமைக்குள்ளேயே தான் கவனம் இருக்கும். அதுவும் குருவோட நட்சத்திரத்தில் ஒரு பங்கு அங்கே இருக்குது, அடுத்தது சனியோட நட்சத்திரம் இருக்குது, அடுத்து புதனோட நட்சத்திரம் இருக்குது. அங்கே பாருங்கள், சனி பகவானுடைய நட்சத்திரமோ புதனுடைய நட்சத்திரமோ அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு உட்கார்றதுனால உடல் உழைப்பு உங்களுக்கு. அதே குருவோட நட்சத்திரமாக இருந்தால் அங்கே உங்களுக்கு ஸ்பெஷலான குணாதிசயங்கள் இருக்கும். உங்களுடைய புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய அற்புதமான சில விஷயங்கள் நடக்கும். அது சில பேருக்கு புரியாது. சின்ன குழந்தை ஒரு காரியம் செய்யுதுன்னா அது அற்புதமாக செய்கிறதுனால உங்களுக்கு அந்த புரிதல் இல்லாதனால அந்த பிள்ளையை போய் திட்டுவீங்க. அதே ஒரு 10-15 வயசு பிள்ளையாக இருந்ததுன்னா அட்வான்ஸான பயிற்சிகளும் அட்வான்ஸான பேச்சும் இருக்கும். அதே நான் 30 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுடைய குடும்பம் நடத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, தன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் அவங்களோட கவனத்தில் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் சொல்கிறது சரிதாங்க, ஆனால் எங்கேயா மதிப்பு தானே இல்லை ஆன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஏன் மதிப்பு இல்லை? 7ல் உள்ளது சனி பகவான். எப்பொழுதும் கணவர் எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் மறந்து போனதை அவங்க கேள்வி கேட்பாங்க. உங்களை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்கறதுனால உங்களுக்கு பிரச்சனை வருது. இதுதானே உங்களுடைய பிரச்சனை. ஆகையினால குருவின் சாரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பு நேயர்கள் கொஞ்சம் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. அவர்களுடைய இந்த குழந்தைங்களுக்கு சுண்டல் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு சின்ன விஷயந்தான். ஒரு மஞ்சள் துண்டை கொண்டு போய் அந்த தட்சிணாமூர்த்தி தெற்கு முகமாக இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு போடுங்க. அவர் சுண்டல் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஆகையினால் உங்களுக்கு அருளும் பொருளும் நிறைந்து கிடக்கும். அப்படி கிடைப்பதனால் உங்களோட ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன கவலை? நான் திட்டமிட்டது சரியாக நடக்கணும், அது எப்போ நடக்கும், இதுதான் உங்களோட கேள்வி. அது அந்த 3 சாரத்தில் நீங்கள் இருப்பதனால் நீங்கள் எந்த சாரத்தில் இருந்து அந்த கேள்வி கேட்குறீங்க என்பதை மட்டும் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அதை இப்படி செய்யுங்கன்னு நாங்கள் அதுக்குள்ள நுட்பமான விஷயத்தை சொல்லி கொடுத்துருவோம். அதே அந்த புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் அங்கே வச்சிடுது. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் வரும். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த குருவோட நட்சத்திரம். பூசம் அனுசம் உத்திரட்டாதி என்பது சனியோட நட்சத்திரம். அதில் பூச நட்சத்திரம் அங்கே வருது. உங்களுக்கு தெரியாதா? வள்ளல் பெருமானை பூச நட்சத்திரத்தில் தான் விசேஷமான கொண்டாட்டங்கள் பண்ணுறாங்கன்னு. ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தை நுட்பமாக நொடி பொழுதில் இதுதான் உலகம், இதுதான் மனிதன், இவன் இப்படி தான் இருப்பான்னு கிரகிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. சத்தியம் தவற மாட்டீங்க, நேர்மையாக இருப்பீங்க. யாருக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறது பிடிக்காது. அதனால் அங்கே போனால் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? வயது ஆக ஆக உங்களுக்கு அறிவு சிறப்பாக இருக்கும், ஆனால் யாரும் மதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் வேஷம் போட மாட்டீங்க, சரி தவறு உணர்வீங்க. நிறைய அரசியல்வாதிகள் இரவு பகல் தூக்கம் இல்லாத இந்த ராசியில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடியதற்காக பிறந்த ராசி தான் அந்த கடகராசி. ஆடி பிறந்தால், அதாவது உங்களுக்கு ஆடி காற்றும், அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த நீரோட்டமும், அதற்கு நேர் எதிர்த்தாப்புல தைப்பொங்கலும் உங்களை சுவீட்சமாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த தை மாத பொங்கல் நேரத்தில் உங்களுடைய ராசி பலன் மிக சிறப்பாக இருக்கும். 2 கூடைய சூரியன் 7ல் இருந்து அதை செய்வார்.
இருந்தாலும் அங்கே சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அவர் வராரு. நீங்கள் குரு சனி புதன் நட்சத்திரத்திலிருந்து கேட்குறீங்க. அப்போ எதிர்படும் போது கொஞ்சம் தாமதங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். கவலையப்படாதீங்க. அதுவும் அந்த பூச நட்சத்திரத்தில் உள்ளவங்க பிரபஞ்சத்தோடு பேசுங்க, பழகுங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரும். எங்களோட அனுபவத்தை கேட்டு அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் பேசி பழகியவர்கள் நிறைய பேர் எங்களோட தொடர்பு கொள்ளும்போது மிக ஆனந்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ அற்புதமாக அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அதில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பொருள் எல்லாமே இருக்கும், மன அமைதி தான் இருக்காது, நிம்மதி தான் இருக்காது. சின்ன சின்ன விஷயம், எங்கே சாப்பிட்டு போங்கன்னா வீட்டுக்காருக்கு வச்சுக்குவார். என்னங்க நான் இப்போ சொல்லிட்டேன்னா அதுக்கு தூக்கி வச்சுக்குவார். இப்படியெல்லாம் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்தால் பெரிய பெரிய மனக்கவலையும் உடல் சோர்வும் மனசோர்வும் ஏற்படுவதற்காக இந்த கடகராசி அன்பு நேயர்களுக்கு வரதான் செய்யும். இருந்தாலும் கர்ம வினைப்பயன் நிகழ்கால கர்மாவா, இறந்த கால கர்மாவா, வருங்கால கர்மாவா என்று பார்த்து அதற்கு ஏற்ப உங்களை கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துப்போங்க. அதுக்கு அடுத்தது அந்த நட்சத்திரத்திலேயே சிறந்த நட்சத்திரம் அந்த புதனோட நட்சத்திரம்தான். அந்த புதனுடைய நட்சத்திரம் உங்கள்கிட்ட இருக்குது பாருங்கள். அந்த கடகராசியில் அவங்க 12 கூடைய புதனும் 3 கூடைய புதனும் சேர்ந்த நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் தான் சொந்த வீட்டில் பயணிக்கும் போது அறிவில் அவ்வளவு அற்புதமான அறிவின் ஊற்றாக இருப்பீங்க. பிள்ளைங்க ரொம்ப துருதுருன்னு இருக்கும், அவங்கள போய் அதட்டாதீங்க. செய்கிறது என்னன்னு கேட்டு அவங்களோட சேர்ந்து குழந்தை பிள்ளை மாதிரி நீங்கள் பேசி பாருங்கள். உங்களுக்கு அவ்வளவு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். உங்களை நீங்கள் பெரும்பாலும் இந்த பூமியில் வந்தோம், இந்த பூமியை விட்டு போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம்? ஒன்றும் கிடையாது. ஆகையினால் இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருங்க. மனிதர்களோட இணங்கி போங்க, மனிதர்களோட உணர்ந்து போங்க. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானாக வரும். ஒரு விஷயத்தில் உங்களுடைய அன்பில் மட்டும் யார் கையை வைத்தாலும் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. சரி தெரியும், தப்பும் தெரியும், நடுவில் நாடகம் நடித்து தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த நாடகம் எப்படி இருக்குன்னா பிறர் மனதை நோகடிக்காத அளவிற்கு இருக்கணும். அது முக்காலம் உணர்ந்ததாக இருக்கணும். இது வாழ்க்கையில் அனுபவம் பெற்றவங்களுக்கு தெரியும். அதனால தான் வள்ளல் பெருமானெலாம் சொல்லிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறது, அவங்க எவ்வளவு அழுது புரண்டாலும் சரி அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த கருணைக்குள்ளே தாங்க இந்த உலகம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் தன்னுடைய உடலை சித்து சத்தாக்கி சத்தை முத்தாக்கி முத்தை உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தோட அப்படியே தீயில் தன்னை காட்டுறார். ஆகையினால் ஜோதி, அந்த ஜோதி தான் நீங்கள். கடகராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் மிக அற்புதமாக நீங்கள் வள்ளலாருடைய இடத்துக்கு போங்க. பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னதானத்துக்கு கொடுங்க. நீங்கள் அன்னதானம் போடுங்க, சாப்பிட்டு பாருங்கள், பலருக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் மனம் இருகாக இருக்கணும், இருக்கக்கூடாது. இருக்குன்னா இன்றைக்கி நிறைய நோய்கள் பரவி வருது. அதனால் சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை. நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த காற்றோட்டத்தை சரியாக வச்சுக்கல. இந்த காற்றோட்டத்தை சாற்றியாக வைத்து கொள்வதற்காக அரச மரம், விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வாருங்கள். ஒரு அடிக்கும் இன்னொரு அடிக்கும் கேப்பு விடாமல் அப்படியே அடுத்தடுத்து அடியை வைக்கும்போது அங்கே விநாயகப் பெருமானுடைய பெயரை சொல்லுங்கள், மகாவிஷ்ணுவுடைய அச்சரத்தை சொல்லுங்கள், சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுங்க. இது எல்லாமே சூரிய ஒளியில் இருக்குது. அந்த சூரிய ஒளி இலையின் வடிவாக அங்கே ஏ வைட்டமினை கொடுக்குது. அந்த சுவாச பயிற்சியில் நீங்கள் நடக்கும்போது ஏற்படுகிற அந்த சுவாசத்தில் அந்த காற்று உள்ளே போய் உங்களோட பிட்யூட்டின் சுரப்பி, பீனியல் சுரப்பி எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து செல்லுது. உங்களுக்கு இந்த பிரபஞ்ச ரகசியம் மிக தெளிவாக காட்டும், உணர்வீங்க. ஏன்னு தெரியல. அது மாதிரி தெரியாத நேரத்தில் ஆன்மீக நண்பர்களை அணுகுங்கள். உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன்.